SBI வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு அப்பப்போ யூஸ்ஃபுல்லான சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து இப்போ ரீசென்ட்லி நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒரு முக்கியமான ஸ்டெப்பாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுக்கு உண்டான டவுட்ஸ் ஏதாவது வந்து ஹெல்ப் வேணும் அப்படின்னா அவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான டோல் ஃப்ரீ நம்பர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நம்பர் என்ன அப்படின்னா 18001234. ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கூடிய ஒரு நம்பர் தான். ஸோ 18001234 அப்படிங்கிற டோல் ஃப்ரீ நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது, ஏதாவது டெக்னிக்கல் சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னா இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா உங்களுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. ஸோ ஏடிஎம்ல வந்து நீங்க பணம் எடுக்கணும் அப்படின்னா ஏடிஎம் கார்டு மட்டும் பத்தாது, உங்களுடைய அக்கௌண்ட் கூட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு வரக்கூடிய ஓடிபியும் என்டர் பண்ணீங்க அப்படின்னா தான் ஏடிஎம்ல எஸ்பிஐ ஏடிஎம்ல நீங்க பணம் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெசிலிட்டி. ஸோ வந்து சப்போஸ் உங்களோட ஏடிஎம் கார்டை நீங்க தொலைச்சிட்டீங்கன்னா கூட ஏடிஎம் கார்டை எடுத்தவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணி அதுல இருந்து பணம் எடுக்கணும் அப்படின்னா உங்க ஃபோன் நம்பரும் வேணும், அதாவது உங்களுடைய மொபைல் வேணும். ஸோ இது வந்து ஒரு சிறப்பான ஒரு ஸ்டெப் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டெபிட் கார்டு வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுறதை நீங்க தடுக்கலாம். ஸோ ஏடிஎம்க்கு ஆனா அதே சமயம் வந்து நீங்க ஏடிஎம்க்கு போய் பணம் எடுக்கும்போது ரொம்ப முக்கியமா உங்களுடைய போன் எடுத்துட்டு போறதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ போன்ல வரக்கூடிய அந்த ஓடிபியையும் என்டர் பண்ணீங்க அப்படின்னா தான் ஏடிஎம் மிஷின்ல பணம் எடுக்க முடியும். பட் ஒரே ஒரு சின்ன கேட்ச் என்ன அப்படின்னா இந்த ஃபெசிலிட்டி வந்து எஸ்பிஐ ஏடிஎம்ஸ்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ வேற அதர் ஏடிஎம்ஸ் யூஸ் பண்ணி நீங்க பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா அங்க வந்து இந்த ஓடிபி ஃபெசிலிட்டி ஒர்க் ஆகாது. ஸோ இந்த 2 சேஞ்சஸும் இம்பார்ட்டன்டான சேஞ்சஸ் நோட் பண்ணிக்கோங்க.